அஜித் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். விடாமுயற்சி திரைப்படத்தோட ரொம்ப முக்கியமான அப்டேட் வந்து கிடைச்சிருக்கு. விடாமுயற்சி திரைப்படம் தான் அந்த அடுத்து வரப்போகிறது. குட் பேட் அக்லி திரைப்படம் கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த குட் பேட் அக்லி திரைப்படத்தோட தயாரிப்பாளர் இன்டைரக்டாக வந்து சொல்லியிருக்காங்க. இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக தான் பேச போகிறோம். அதாவது அஜித் ரசிகர்கள் வந்து கடந்த ஒரு 2 வாரமாக வந்து விடாமுயற்சி வந்து கண்டிப்பாக வந்து தள்ளி போயிடும். குட் பேட் அக்லி திரைப்படம் தான் பொங்கலுக்கு வந்து வரப்போகிறது அப்படி சொல்லி எதிர்பார்ப்பில் காத்து இருந்தாங்க. ஏன்னா வந்து படத்தோட டிஸ்ட்ரிபியூஷன் இருந்து அஃபிஷியலாக ஒரு போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டரில் குட் பேட் அக்லி திரைப்படம் 10ஆம் தேதி ஜனவரி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இந்த சமயத்தில் குட் பேட் அக்லி திரைப்படத்தோட தயாரிப்பாளர் வந்து ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. நேற்று வந்து புஷ்பா திரைப்படத்தோட பிரம்மாண்டமான இசை வெளியீட்டு விழா நடந்தது. இதில் வந்து பல பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க. அதே மாதிரி குட் பேட் அக்லி திரைப்படத்தோட தயாரிப்பாளரும் கலந்துக்கிட்டாங்க. ஸோ தயாரிப்பாளர் வந்த உடனே நம்ம ஆங்கர் வந்து கேட்ட விஷயம் வந்து குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அப்டேட் என்ன சார், ஏதாவது ஒரு அப்டேட் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதுக்கு வந்து அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, ஸோ குட் பேட் அக்லி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சு விட்டது. இன்னும் வந்து ஒரு 7 நாட்கள் ஷூட் மட்டும்தான் இருக்குது, அதுவும் வந்து முடிந்து விடும். ஸோ அதோட கண்டென்ட் வந்து செம ஈகராக வெயிட் பண்ணால் சூப்பராக வந்து ரெடி ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய குண்டை வந்து தூக்கி போட்டாங்க. குட் பேட் அக்லி திரைப்படத்தோட அடுத்த அப்டேட் வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்து வரப்போகிறது. ஸோ அடுத்த அப்டேட் வந்து படத்தோட ரிலீஸ் டேட்டை வந்து நாங்கள் வந்து மென்ஷன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி வந்து நாங்கள் பல இடத்துல வந்து ரிலீஸ் டேட்டை வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாலுமே இந்த டைம் வந்து ஒரு பெரிய அனௌன்ஸ்மெண்ட்டாக வந்து அது வந்து இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தாங்க. ஸோ ஒருவேளை வந்து இப்போ வந்து குட் பேட் அக்லி திரைப்படம் ரிலீஸ் தேதி தள்ளி போகிறதோ அப்படிங்கிற டவுட் வந்து ரசிகர்கள் மத்தியில் வந்து எழுந்திருக்கு. ஸோ வந்து இதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற விஷயத்த மறக்காமல் கமெண்ட்டில்